Hi everyone, welcome to Vani's channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான பொங்கல் ரெசிபி பத்தி தான் பார்க்க போறோங்க. அதுதான் திணை பொங்கல், Foxtail Millet Pongal. டயபெட்டிஸ்க்கு ஏத்த ரொம்ப நல்ல உணவுங்க. இத பண்றதுக்காக 1 கப் திணை அரிசி எடுத்திருக்கிறேன். அதோட 1/4 கப் பாசி பருப்பு ஆட் பண்ணி இத நல்லா ஒரு 2ல இருந்து 3 தடவைக்கு நல்லா கழுவி அதை ஒரு குக்கர்ல சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு 4 கப் தண்ணி ஆட் பண்ண போறேன். நம்ம எடுத்திருக்கிறது 1 கப் திணை அரிசி, 1/4 கப் பாசிப்பருப்பு. ஆனா இது நல்லா குழஞ்சு வேகணுங்கிறதுக்காக நம்ம 4 கப் தண்ணி ஆட் பண்ண போறோங்க. இப்போ கொதிக்க ஆரம்பிச்ச உடனே குக்கரை மூடி ஒரு 3ல இருந்து 4 விசில் வரைக்கும் விட்டுறலாங்க. அப்பதான் நல்லா குழைவா வேகும். இப்போ இது வேகிற டைம்ல நம்ம ஒரு தவா வச்சுக்கலாம். அந்த தவால 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. நெய் உருகி வர்ற டைம்ல கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த முந்திரியை அந்த நெய்யில வறுத்துக்கலாங்க. முந்திரி ஒரு மாதிரி பொன்னிறமாய் வரும்போது அதே தவால ஒரு ஓரத்துல ஒதுக்கி வச்சுட்டு அந்த நெய்யில 1 டீஸ்பூன் ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்ப ஜீரகத்தை அந்த நெய்யில நல்லா வறுத்துக்கலாங்க. ஜீரகம் பச்சை வாசனை போய் நல்லா வறுபடட்டும். இப்ப இதோட பொடியா நறுக்கின இஞ்சி, இல்லைன்னா நீங்க துருவி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆனா ஜிஞ்சர் பேஸ்ட் யூஸ் பண்ண வேண்டாம். பொடியா நறுக்கியோ இல்லைன்னா துருவியோ யூஸ் பண்ணிக்கலாம். வாயில கடிப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி பண்றாங்க. பொடியா நறுக்கிறோம். இதையும் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ இதோட கருவேப்பிலையை ஆட் பண்றேன். கருவேப்பிலை நல்லா மொறுமொறுப்பு தன்மை ஆகிற வரைக்கும் இதை நல்லா வணக்கிக்கலாங்க. இலை நல்லா மொறுமொறுன்னு இருந்தா அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நம்ம இதையும் வணக்கி இதோட கொஞ்சமா குறுமிளகு பவுடர், அதாவது மிளகுத்தூள்லாம் நல்லா நைஸா பவுடரா இருக்கிறது இல்லைங்க. நான் 1-2 இடிச்சு வச்சிருக்கிறேன். அதையே ஆட் பண்றேன். மிளகையும் நம்ம ஃபுல்லா முழுசா போட்டோம்னா அது வாயில கடிப்படும். அதனால இப்படி பண்ணா இது சாப்பிட்டுருவோம். இப்போ குக்கர் திறந்து பார்க்கலாங்க. பாருங்க நல்லா வெந்திருக்கு. திணை அரிசி நல்லா வெந்திருக்குது பாருங்க. இப்போ கரண்டியில இத கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் அழுத்த கொடுத்தோம்னா நல்லா மசிஞ்சிடும். பாருங்க நல்லா மசிஞ்சிருக்குது. இப்ப இதை கலந்து விட்டதோட அந்த எண்ணெயில நெய்யில வறுத்து வச்சிருக்கிறத இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்ப இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா நெய், முந்திரி பருப்பு எல்லாமே இந்த திணை அரிசியோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்க நல்லா கலந்தாச்சு. இது ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நீங்க டின்னருக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப இதோட இன்னைக்கு தேங்காய் சட்னி அரைச்சி வச்சிருக்கிறேன். நீங்க சாம்பார் கூட யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்க.